கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டமிட்டு விட்டார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வந்த பிறகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நீங்கள் புறப்படுங்க அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொன்னான். அப்போ காஃபிர்களால் பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த 2 பேரையும் பிடிச்சிட்டு வாங்க, பிடிச்சிட்டு வரக்கூடியவங்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு அப்படின்னு வேறு அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு அச்சத்திற்குரிய ஒரு பயணமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் பயணப்பட்டு தான் மக்காவிலிருந்து மதீனா போய் சேரணும். அந்த 15 நாளுமே ஒரு பதட்டமான ஒரு பயணமாக தான் இருந்துச்சு. குறிப்பாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா கூட வர்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துடக்கூடாது, எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, பத்திரமா மதீனாவுக்கு கொண்டு போய் பெருமானாரை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு பயம், பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவை நெருங்கிட்டாங்க. அங்கே ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் பார்த்தார் பெருமானாரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவர் புரைதா அப்படின்னு சொன்னார். இந்த புரைதாங்கிற பேரை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து சொன்னாங்களாம், அபூபக்கர் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பதட்டம்லாம் படாதீங்க, ஏன்னா புரைதா வந்திருக்கிறார். புரைதா அப்படின்னு சொன்னாவே குளிர்ச்சியானவர் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப கூலானவர் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு, அந்த பெயருக்கு பொருள். புரைதா வந்திருக்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் குளிர்ச்சி ஏற்பட்டுரும், நீங்கள் கூலாகிறீங்க, ரிலாக்ஸ் ஆகிறீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த பேரை கேட்ட உடனே. ரெண்டாவது கேட்டாங்க, புரைதா நீ எந்த குடும்பத்தை சார்ந்தவன், எந்த கோத்திரத்தை சார்ந்தவன், உன் கோத்திரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய கோத்திரத்தினுடைய பெயர் அஸ்லம் கோத்திரத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னார். இந்த பெயரை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அபூபக்கரை திரும்பி சொன்னாங்க. அபூபக்கர் அஸ்லம் சொல்கிறாரு. அஸ்லம்னா சலாமத் பெற்றவன் அப்படின்னு அர்த்தம், நிம்மதி பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் இனிமே உங்களுக்கு நிம்மதி தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேரை கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர் கொஞ்ச நேரம் பேசினார். அதுக்கு பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். கூட இருந்த ஒரு 70க்கும் மேற்பட்டவர்களும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. கடைசியாக சொன்னார் அவர், நீங்கள் மதீனாவுக்குள்ளே போகும் பொழுது அப்படியே போகக்கூடாது, ஒரு கொடியை ஏந்திட்டு போங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு தன்னுடைய தலப்பாகை கலட்டி ஒரு ஈட்டியில் அதை கட்டி அதை அவர் பிடிச்சிக்கிட்டே முன்னாடி கூட்டு போனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. மதீனாவுக்குள்ளே போனாங்க. அங்கே போய் எங்கள் வீட்டில் தங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, இந்த ஒட்டகம் அல்லாஹ்வினால் உத்தரவிடப்பட்டிருக்கிறது, அது எங்கே போய் உட்காரதோ அங்கே தங்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது நீண்ட வரலாறு. இந்த செய்தியில் நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா, தன்னுடைய பேர் புரைதா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெயருக்கான அர்த்தம் குளிர்ச்சி. அந்த பேரை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கூலாயிரும், ரிலாக்ஸ் கிடச்சிரும், அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருவான் அப்படின்னாங்க. ரெண்டாவது, நான் அஸ்லம் கோத்திரத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொன்ன உடனே அஸ்லம்னா நிம்மதி, அமைதின்னு அர்த்தம். அபூபக்கரை பார்த்து சொன்னாங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஏற்பட்டுரும் அப்படின்றாங்க. இது என்ன விளங்குது அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்சகுனத்தை விரும்பி இருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. ஹதீஸில் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்புல் ஃபஅலல் ஹஸன் வ யக்ரஹு தியரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்சகுனத்தை விரும்பி இருக்கிறார்கள், துர்க்குறியை வெறுத்து இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நற்சகுனம் பார்க்குறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. நற்சகுனம்னா என்ன? ஒரு பயணத்துக்கு புறப்படுறோம், அல்லது ஒரு நோயாளியை சந்திக்கிறதுக்கு போகிறோம். அப்போ அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, கானிம், உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்ட்டு அந்த பேர், அந்த அர்த்தத்தை தாங்கி ஒரு பேரை ஒருத்தர் சத்தம் போட்டு சொல்கிறாரு. அல்லது ஆஃபியான்னு பேரை ஒருத்தர் சொல்கிறார். ஆஃபியானா சுகம் பெற்றவள் அப்படின்னு அர்த்தம். உடனே அந்த நோயாளியை பார்த்து சொல்கிறான், ஆஃபியான்னு பேர் கேட்டுட்டோம், உங்களுக்கு அல்லாஹ் சுகத்தை தந்துடுவான். வெற்றின்னு பேரை கேட்டோம், நம்ம பயணம் வெற்றி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அனுமதி உண்டு இஸ்லாத்தில், எந்த தடையும் கிடையாது. ஒருத்தர் ரொம்ப கவலையில் இருக்கிறார், ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறார், இந்த நெருக்கடியிலேருந்து எப்படி வெளியே வர போகிறோன்னா தெரியலையா அப்படின்னு கவலைப்படுறாரு. அந்த நேரத்தில் மழை பெய்யுது. உடனே நம்ம சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய அருள் இறங்குது, உங்களுக்கும் அருள் கிடைச்சிரும், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அனுமதி உண்டு. இஸ்லாம் இதை வரவேற்குது.
ஒரு பயணத்துக்கு எங்கேயாவது கிளம்பும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்க தெரியாமல் நாம் திணறும் பொழுது ஒரு நல்ல மனிதரை பார்க்குறோம். ஒரு நல்ல ஒரு சாலிகா 5 வேளை தொழக்கூடிய ஒரு மனிதர், நல்ல ஒரு சாலிகான மனிதரை பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல மனிதர் வந்திருக்கிறாரு, நம்ம காரியம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறது. இது இஸ்லாத்தில் நமக்கு அனுமதி உண்டு. இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்சகுனத்தை விரும்பி இருக்கிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது அங்கே உள்ளே போக விடாமல் தடுக்கப்படுறாங்க, மக்காவுக்குள்ளே போக விடாமல். அப்போ 2 பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போது காஃபிர்கள் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒருத்தரை அனுப்பி வச்சாங்க. அவர் வந்தார் பெருமானார்கிட்ட பேசுகிறதுக்கு. வந்த உடனே அவர் பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பேர் சுஹைல் அப்படின்னு சொன்னார். சுஹைல் அப்படின்னா லேசு, ஈஸி அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பேரை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்களாம், சகல அம்புருக்கும், உங்கள் காரியமாக லேசாயிரும், ஏன்னா சுஹைல் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல பெயரை கேட்குற பொழுது, ஒரு நல்ல மனிதரை பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வாழ்க்கையில் ஹைர் நடக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறதோ சொல்கிறதோ தப்பில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், விரும்பி இருக்கிறார்கள். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அதன் மீது நம்பிக்கை போயிடக்கூடாது. இவர் வந்ததுனால தான் நம்ம காரியம் சரியாச்சு, இந்த பெயரை கேட்டதுனால தான் நம்ம இந்த வாழ்க்கை நமக்கு ஹைராக அமைஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதன் மீது நம்பிக்கை பெயரக்கூடாது. நல்ல மனிதர் வந்திருக்கிறாரு, அல்லாஹ் ஹைராக்கி தருவான், அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான் அப்படின்னு நம்பிக்கை ரப்பின் மீது மட்டும்தான் இருக்கணும். அந்த விஷயத்தின் மீது போயிடக்கூடாது. ரெண்டாவது அதை எதிர்பார்க்கக்கூடாது. யாராவது இப்படி ஏதாவது சொல்கிறாங்களா, நல்ல மனிதர் வர்றாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. யதார்த்தமாக நடக்கணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் நம்ம உருவாக்கக்கூடாது. தம்பி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுப்பா, நல்ல வார்த்தையை சொல்லு, அப்புறம் அந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அதை நம்ம உருவாக்கக்கூடாது. ரெண்டாவது அதை எதிர்பார்க்கக்கூடாது. தானாக அந்த இன்சிடெண்ட் நடக்குது, தானாக ஒரு நல்ல மனிதர் வர்றாரு, ஒரு நல்ல பெயர் அங்கே சொல்லப்படுது அப்படின்னா அதை நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி உண்டு. நாம் உருவாக்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. இந்த ஜாகிலிய காலத்து மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதாவது துர்க்குறி பார்ப்பாங்க. ஏதாவது பயணத்துக்கு புறப்படுறதா இருந்தால் ஒரு பறவையை பறக்க விடுவாங்க. ஒரு பறவை இப்படி தூக்கி மேலே வானத்தை நோக்கி பறக்க விடுவாங்க. அது வலது பக்கமாக போனால் நல்ல சகுனம், இடது பக்கம் போனால் கெட்ட சகுனம். வலது பக்கமாக போனால் பயணத்தை புறப்படுவாங்க. தவறி அது பாட்டு இடது பக்கம் போயிட்டோன்னா பயணத்தை புறப்பட மாட்டாங்க. இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தீயரத், அதாவது துர்க்குறி பார்க்கக்கூடாது, பறவை சகுனம் பார்க்கக்கூடாது. சஃபர் மாதத்தை அது மோசமான மாதம், துர்க்குறியான மாதம் அப்படின்னு நினைக்கக்கூடாது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கும் இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. சஃபர் மாதத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் வைக்க மாட்டோம். சனிக்கிழமை எந்த ப்ரோக்ராமையும் வைக்க மாட்டோம். செவ்வாய்க்கிழமை எந்த ப்ரோக்ராமையும் வைக்க மாட்டோம். தேய்பிறையில் எந்த ப்ரோக்ராமையும் நாம் செட் பண்ண மாட்டோம். ஏன்னா தேய்பிறையில் ஏதாவது காரியத்தை செஞ்சால் வாழ்க்கை தேஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சி வச்சுருக்கிறோம். இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்குது. வளர்பிறையில் யதார்த்தமாக ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வாழ்க்கை வளர்பிறையில் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் வளர்பிறை வரட்டும், இது தேய்பிறை 15வது பிறைக்கு மேலே பிறை தேஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் எந்த ஃபங்க்ஷனையும் வைக்கக்கூடாது, நிச்சயதார்த்தம் வைக்கக்கூடாது, கல்யாணம் வைக்கக்கூடாது, வீடு போகக்கூடாது அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது ஷரியத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிரானது. அதை நம்ம நினைக்கக்கூடாது, அப்படி வைக்கக்கூடாது. யதார்த்தமாக ஒரு ஃபங்க்ஷன் டேட் புக் பண்ணுறோம், டேட்டு நாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். யதார்த்தமாக வளர்பிறை வந்துருச்சு, சந்தோஷப்படுறது தப்பில்லை. எல்லாம் யதார்த்தமாக வைக்கிறது தப்பில்லை. நாமளாக முடிவு பண்ணி இது தேய்பிறை இந்த 15 நாள் எந்த ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது. மேக்சிமம் இஸ்லாமியர்கள் வீட்டில் அதுதான் நடக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், கல்யாண பத்திரிகைகளை பாருங்கள். மேக்சிமம் எல்லா வீடுகள்லையும் வளர்பிறையில் தான் கல்யாணம் வைப்பாங்க. 15வது பிறையில் 15வது பிறையிலேருந்து 30வது பிறை வரைக்கும் எந்த கல்யாணமும் நடக்காது. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். இது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு எதிரானது. அப்போ அந்த 15 நாள் நம்ம துர்ச்சகனமாக தான் நினைக்கிறோம். அந்த நாளில் செஞ்சால் உருப்படாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். அந்த நம்பிக்கையை நம்ம உள்ளத்திலிருந்து மாற்றணும். அந்த நம்பிக்கையை மாற்றி நம்ம தைரியமாக செய்யும் பொழுது அல்லாஹ் ஹைராக்கி தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க காலத்தில் ஷவ்வால் மாதம் கொஞ்சம் துர்க்குறியான ஒரு மாதமாக அன்னைக்கு கருதப்பட்டுச்சு. ஷவ்வால் மாதம் நோன்புக்கு பிறகு ஒரு மாதம் வருதில்ல, அந்த மாதத்தை மக்கள் அந்த காரியத்தில் அந்த மாதத்தில் ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்காது, உருப்படாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் எனக்கும் ஷவ்வால் மாதம்தான் கல்யாணம் நடந்துச்சு.
எந்த மாதத்தை மக்கள் துர்க்குறியாக நினைக்கிறார்களோ அந்த மாதத்தில் ஏதாவது செஞ்சால் உருப்படாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதத்தில் தான் எனக்கும் பெருமானாருக்கும் கல்யாணம் நடந்துச்சு, எனக்கும் பெருமானாருக்கும் அந்த சந்தோஷகரமான வாழ்க்கை தொடங்கியது. எந்த வகையில் நான் குறைஞ்சி போயிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அழகான ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையெல்லாம் எனக்கு கொடுத்தான பெருமானாரோடு. அதனால் எந்த மாதத்துலேயும் அது துர்க்குறியான மாதம், அது மோசமான நாள் அப்படின்னு எதையும் ஒதுக்கக்கூடாது. ஒதுக்குறதுக்கு அனுமதி இல்லை. நற்சகுணம் பார்க்குறது தப்பு இல்லை. நற்சகுணம் பார்க்குறதுனால எந்த ஒரு காரியமும் தடைபடாது. ஒரு மழை வருது, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பயணம் புறப்படுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால காரியங்கள் தடைபடாது. ஒரு நல்ல மனிதரை பார்க்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அவருக்கு சந்தோஷம்தான் ஏற்படும். புரைதான் நம் மனிதர் வரும் பொழுது அவர் பேர் குளிர்ச்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வாழ்க்கையில் கூழுக்கு கிடைச்சிரும், குளிர்ச்சி ஏற்பட்டுன்னு சொன்னாங்களா இல்லையா? அது அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இதே ஒரு மோசமான பெயருடையவர் வரும் பொழுது அந்த மாதிரி ஆள் வந்துட்டார், நம்ம காரியம் உருப்படாதுன்னு சொல்லி பாருங்கள், அவர் அப்படியே முகம் கூனி போயிடுவார், அவர் கவலைப்படுவார். அப்போ அதனால தான் இஸ்லாம் நற்சகுணத்தை விரும்புகிறது, ஆதரிக்கிறது, துர்க்குறியை வெறுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பின்பற்றி அதன்படி வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. மோசமான கொள்கையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.